இரங்கல் தீர்மானம். பழம்பெரும் நடிகை திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் மறைவு குறித்து. தென்னிந்திய திரையுலகில் 7 தலைமுறைக்கு மேலாக தனது தனித்துவமான நடிப்பாற்றலால் கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்த பழம்பெரும் நடிகை பத்மஸ்ரீ திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் 21/8/2026 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை மிகுந்த அதிர்ச்சியும் ஆற்றுணா துயரமும் கொள்கிறது. 1931ஆம் ஆண்டு பிறந்த திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் தனது 19வது வயதில் பிரபல இயக்குனர் LV பிரசாத் அவர்களின் ஷவுகாரு என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி முதல் படத்திலேயே தனது அசாத்திய நடிப்பால் அந்த படம் பெயரையே தனது வாழ்நாள் அடைமொழியாக மாற்றிக்கொண்ட பெருமைக்குரியவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் பல்வேறு வயது மற்றும் தன்மையுடைய கதாபாத்திரங்களிலும் சிறப்பாக நடித்து இந்திய திரையுலகில் தனக்கென ஒரு தனிச்சிறப்பான இடத்தை பெற்றவர். தமிழக அரசியல் வரலாற்றின் உன்னத ஆளுமைகளும் முன்னாள் முதலமைச்சர்களுமான மாண்புமிகு டாக்டர் MG ராமச்சந்திரன், மாண்புமிகு கலைஞர் மு கருணாநிதி மற்றும் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா ஆகிய மூவருடனும் திரைத்துறையில் இணைந்து பணியாற்றிய தனித்துவமான வரலாற்று பெருமை கொண்ட திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் திரு NT ராமாராவ் அவர்களுடனும் பல காவிய படங்களில் இணைந்து பணியாற்றியுள்ளார். மக்கள் திலகம் புரட்சி தலைவர் MGR, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், திரு ஜெமினி கணேசன் தொடங்கி திரு கமலஹாசன், திரு ரஜினிகாந்த் மற்றும் சமகாலத்து இளம் தலைமுறை நடிகர்கள் வரை 4 தலைமுறை ஆளுமையுடன் 400க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் பன்முகத்தன்மையோடு நடித்தவர். கதாபாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதனை உள்வாங்கி இயல்பாகவும் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தும் ஆற்றல் அவருக்கே உரிய தனிச்சிறப்பாகும். இயக்குநர் சிகரம் K. பாலச்சந்தரின் நாடகங்கள் மூலம் மேடை ஏறிய இவர் அவரது இயக்கத்தில் வெளியான எதிர்நீச்சல், இருகோடுகள், காவிய தலைவி போன்ற படங்களில் நடுத்தர குடும்ப பெண்களின் வலிகளையும் உணர்வுகளையும் திரையுறையில் தத்ரூபமாக பிரதிபலித்தார். புதிய பறவை படத்தில் அவர் பாடிய பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடல் இன்றும் தமிழ் நெஞ்சங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் சிறந்த நடிகையாக மட்டுமின்றி உள்ளக வடிவமைப்பாளர், இன்டீரியர் டிசைனர் மற்றும் சமையல் கலையில் அசாத்திய திறமை வாய்ந்தவராகவும் திகழ்ந்தார். பெண்களின் சுயசார்பு மற்றும் கண்ணியத்திற்கும் தன் வாழ்நாள் முழுவதும் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர். கலை உலகிற்கு அவர் ஆற்றிய எழுச்சிமிகு தொண்டினை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, MGR விருது மற்றும் ஆந்திர பிரதேச அரசின் நந்தி விருதுகள், கர்நாடக அரசின் ராஜ்யோத்சவ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளும் பெற்று சாதனை படைத்துள்ளார். இது தவிர இந்திய திரைப்பட துறைக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை பாராட்டும் வகையில் ஒன்றிய அரசு அவருக்கு 2022ஆம் ஆண்டில் உயரிய குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் மறைவு ஒரு பழம்பெரும் நடிகையின் மறைவு மட்டுமல்ல, ஒரு சகாப்தத்தின் நிறைவாகவும் தென்னிந்திய திரையுலகின் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகவும் இப்பேரவை கருதுகிறது. அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய திரையுலகினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர்,
மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கை இந்த அரசால் கைவிடப்படும். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி கவனஈர்ப்பு தீர்மானம் இன்று பேரவையில் கொண்டு வரப்பட்டது. திமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, அதிமுக தரப்பில் இபிஎஸ் உள்ளிட்டோர் பிரச்சனைகளை எழுப்பினர். இதற்கு அமைச்சர் விஜயலட்சுமி பதிலளித்தார். சொசைட்டியின் மூலமாக ₹1 அவர்கள் கொடுக்க வேண்டும், அரசாங்கம் ₹2 ஆதார விலை தருகிறது என்று பல சொசைட்டி இன்றைக்கு பார்க்கிற பொழுது அவரால் சொசைட்டியா நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிற பொழுது அவரால் ₹1 கொடுக்கிற நிலையே இல்லை என்கிற நிலை தான் ஒரு பக்கம். இன்னொன்று, இன்றைக்கு பால் உற்பத்தியாளருக்கு எடுத்தோம்னு சொன்னோம்னா அதுக்கு தீவன விலை, அந்த மாடுகளுக்கு வேண்டிய உணவு இவைகள்லாம் பார்க்கிறது, புல்லுலாம் பார்க்கிற பொழுது விலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு கட்டுப்படியாகவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு என்பது ₹45 கொடுத்தால் பரவாயில்லை, எப்படியாவது அதுதான் கட்டுப்படி ஆகுன்ற நிலை இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 10க்கும் மேற்பட்ட இருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கங்களே அங்கங்கே போராட்டங்கள் இருந்த அடிப்படையில் செய்வதோடு மட்டுமல்ல, 24ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஆவினுக்கு பாலை ஊற்ற மாட்டோம் என்ற நிலையிலே அங்கங்கு நடைபெறுகிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிற பொழுது தாய்மார்கள் எல்லாம் பாலை கொண்டாந்து கொட்டிட்டு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசை பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சம் ₹45 ₹46 ஒரு லிட்டருக்கு எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த அரசு உடனே ஆவினுக்கு பால் வருவதற்கு ஏற்படும். ஏன்னா இப்ப பார்த்தா ஜனவரி 25 இப்ப ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இப்ப பால் ஆவினுக்கு பால் ஊற்றுவதே குறைந்து விட்டது. அதுக்கு காரணம் அவர்களுக்கு கட்டுப்படியான விலை தரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே கூடுதலாக இந்த அரசாங்கம் பால் உற்பத்தியாளருக்கு ₹45 கொடுத்தால்தான் ஆவினுக்கு பால் வரும், தனியாருக்கு பால் போகாமல் நிறுத்த முடியும். எனவே அரசின் கவனத்திற்கு இது கொண்டு வருகிறேன். மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, இது குறித்து கவன ஈர்ப்பு நான் கொடுத்திருக்கின்றோம். அண்மையில் பால் விலை அரசு உயர்த்தப்பட்டது. ₹3 தான் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ₹1 இந்த பால் உற்பத்தியாளர் சங்கத்திலிருந்து ₹1 ₹2 அரசு கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தீவனுடைய விலை அதிகமாகி போச்சு, பராமரிப்பு செலவு அதிகமாகிவிட்டது. அதனால பால் உற்பத்தியாளர்கள் அரசு அறிவித்த அந்த விலை போதாது, இன்னும் கூடுதலாக பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்பது 1 லிட்டர் தண்ணி இன்னைக்கு ₹15 விற்குது, 1 லிட்டர் பாலை ₹41 தான் விற்குது. ஆகவே பராமரிப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால் அரசு அறிவித்த அந்த பாலுடைய கொள்முதல் விலை போதாது, உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். 1 லிட்டருக்கு பசும்பால் ₹50, எருமைப்பால் ₹60 வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். அரசு அதை பரிசீலித்து அதை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றனர். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள். முந்தைய ஆட்சியில் ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளுக்கு பிறகே பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் கடந்த ஆட்சியில் எந்த விலை உயர்வும் வழங்கப்படாத நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் பால் உற்பத்தியாளர்களின் நலன் கருதி கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பரந்தூர் விமான நிலைய விவகாரம் குறித்து பேரவைகள் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்.
பருந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை கைவிட்டதால் மாற்று திட்டம் என்ன என்பதை அறிவிக்க வேண்டும் என்றும் தங்கம் தென்னரசு அளித்த பேட்டிகள் தெரிவித்தார். ஆனால் ஏற்கனவே நாங்கள் 55 விதியின் கீழே இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறோம். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று பலமுறை நீங்கள் உறுதியளித்ததற்கு பிறகும் இன்றைக்கு இப்படி 110 கீழே படித்து இதன் மீது விவாதத்தை நீங்கள் திட்டமிட்டு தவிர்த்திருக்கிறீர்கள். எனவே எங்களுக்கு விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பில் இதை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களும் நம்முடைய கொறடா அவர்களும் அதை வலியுறுத்தினார்கள். அதை வலியுறுத்தி தொடர்ந்து வலியுறுத்தியும் இந்த அரசு செவி சாய்க்காத காரணத்தால் எதிர்க்கட்சிகளுடைய அடிப்படை ஜனநாயக உரிமையை மறுத்து அவர்கள் குரல் வலையை நெறித்து கருத்துக்களை பேசுவதற்கு இடம் தராத இந்த அவைத்தலைவர் நடவடிக்கையை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு முழுமையாக வெளிநடப்பு செய்து வந்திருக்கிறோம். வெளிநடப்பு செய்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய உண்மை நிலைமைகளை உங்களிடத்தில் தெரிவிப்பது எங்களுடைய கடமை என்று கருதுகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், விமான நிலையம் என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்று. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு சென்னையிலே அமையக்கூடிய இந்த விமான நிலையம் என்பது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு எவ்வளவு ஒரு அத்தியாவசியமான ஒன்று, இன்றியமையாத ஒன்று. பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான தேவையாக விமான நிலையம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற போது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் துறைமுகத்திலிருந்து மதுரவாயல் திட்டம் இதற்காக நிறுத்தப்பட்டு மீண்டும் நம்முடைய கழக ஆட்சியிலே துவங்கப்பட்டது. இப்படி பல சூழ்நிலைகளிலே அரசியல் காரணங்களுக்காக திட்டங்களை நீங்கள் நிறுத்துவீர்கள் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு பேசுகையில் சரமாரியான பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். முதலமைச்சராக இருந்த எங்கள் தலைவரிடம் இந்த கமிட்டி ஆய்வறிக்கை அளித்தது. அதில் அவசரகால தீர்வு, நீண்டகால தீர்வு என பரிந்துரைகள் வழங்கியிருந்தனர். எங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவசரகால தீர்வுக்கான பணியினை மேற்கொள்ள உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் சென்னை வெள்ளத்தடுப்பு பணிகள் என்ற அடிப்படையில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணிகள், புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட திருப்புகழ் கமிட்டி அளித்த 161 இலக்குகள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த அறிக்கையிலே அனைத்து பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுத்து குறிப்புகளை இப்பேரவையில் வைக்க வேண்டும் என்ற பணிகளை மேற்கொண்டிருந்த சமயத்தில் தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால் அது வைக்க இயலாமல் போய்விட்டது. இப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். அக்கமிட்டியின் இறுதி அறிக்கையை தாராளமாக அவையில் வையுங்கள், மீதமுள்ள பரிந்துரைகளை நிறைவேற்றுங்கள், எங்களுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருகிறோம் என்று இந்த நேரத்தில் திருப்புகழ் கமிட்டியினுடைய அறிக்கைக்காக அவர் சொன்னார்கள். இன்றைக்கு பேடி அவர்கள் எங்களை மாநகராட்சி ஆணையராக இருந்தார். இந்த மாநகராட்சியிலே வெள்ளத்தடுப்பு பணிகளை முழுமையாக அறிந்தவர் என்ற வகையில் அவரும் இந்த பல பணிகளை சென்னையிலே செய்திருக்கிறார்கள். இப்போது கூட நகராட்சி துறையிலே முதல்ல 44% தான் நமக்கு, 56% ஊராட்சி, உள்ளாட்சித்துறை 2ஆக பிரித்து விட்டார்கள். எனவே அது 44 தான் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக 5% உயர்த்தி 49% என்று உயர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் 24,000 கோடி 26,000 கோடி என்று 5 ஆண்டு காலம் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் தீட்டப்பட்டது. இதுதான் இந்த நிதி ஒதுக்கிய காரணத்தால் தான் தமிழ்நாட்டிலே பல காரியங்கள், நல்ல காரியங்கள் செயல்படுத்தப்பட்டன. எங்களது 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்கிறோம். 10 மாநகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டன. ஏற்கனவே இருந்தது 31 நகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டன. 7 பேரூராட்சிகள் நகராட்சிகளாகவும் 22 ஊராட்சிகள் மற்றும் 6 பேரூராட்சிகள் சேர்ந்து 6 நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டன. 29 ஊராட்சிகள் 25 பேரூராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டன. ஆக சென்னையும் சேர்த்து 25 மாநகராட்சிகள், 137 நகராட்சிகள், 487 பேரூராட்சிகள் இருந்தன. மேலும் புதிதாக மண்டல அலுவலகங்கள், பாதாள சாக்கடை திட்ட பணிகள், அலுவலக கட்டிடங்கள் போன்ற எண்ணற்ற பணிகள் செயல்படுத்தப்பட்டன. நகராட்சி நிர்வாகத்துறை, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அதிமுக சார்பாக எஸ்பி வேலுமணி விவாதத்தில் பேசினார். நீண்டகால 60 ஆண்டு கால பிரச்சனை அத்திக்கடவு வனாஸ் திட்டம் கழக ஆட்சியில நாங்க செஞ்சோம். முழுமையாக இதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா 60 ஆண்டு காலமா போராடி இருக்கோம். நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம், அவங்களும் இருந்திருக்காங்க, அவங்க முதலமைச்சர் எல்லாம் வந்து கலந்துருக்காங்க. ஆனால் அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றியது கழக ஆட்சி. அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கும்போது அதை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் முழுமையான நிதி எடப்பாடியார் இருக்கும்போது நாங்கெல்லாம் போய் கேட்டு அதை அறிவிச்சு இன்னைக்கு அந்த திட்டத்தில் தண்ணி வருது. 2ஆம் திட்டம் அத்திக்கடவு 2ஆம் திட்டம்.
அந்த திட்டத்தை வந்து அப்ப நாங்க அறிவிச்சோம். அந்த திட்டத்தை 5 ஆண்டுல நீங்க ஒண்ணுமே பண்ணல, கிடப்பில போட்டீங்க. சொல்லித்தான் ஆகணும். நீங்க 5 வருஷமா செய்யல. இப்ப இருக்கக்கூடிய அரசு முதலமைச்சர் செஞ்சு தரோம் தான் கேட்கிறோம். மனித வனவிலங்கு மோதல்கள், இது எங்க தொகுதியில் நிறைய உயிர்கள் போயிட்டு இருக்கு. காலையில் கூட அந்த பிரச்சனை நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அந்த பிரச்சனை வந்தது, புலிகள் தாக்கி 2 பேர் இறந்துட்டாங்க. கண்டிப்பா அதுக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய தொகுதி மட்டுமல்ல, நீலகிரி, கோவை மாவட்டம், பல்வேறு மாவட்டம் அந்த பிரச்சனை, குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதியில், அதே போல கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கு. யானைகள் பார்த்தீங்கன்னா அதிகமா உள்ள வருது, ஊருக்குள்ள வருது, உயிர் சேதமாகுது. இது கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்தை வச்சு இரும்பு தடுப்பு அமைச்சிருக்காங்க. அதே போலதான் அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். அதை கண்டிப்பா செஞ்சு தர வேண்டும். அது பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சியில் நல்லா பயணித்த கஜா புயல், வர்தா புயல், நிறைய புயல், கடுமையான மழை வெள்ளம், இதுக்கெல்லாம் சிறப்பா பணியாற்றிய ஒரு IAS அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், கீழ்மட்ட அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருடமாக கடுமை எல்லாத்தையும் எங்கெங்கயோ எல்லாம் மாத்தி இருந்தாங்க. இது அன்னைக்கு இன்றைக்கு தொடருது. நிறைய அதிகாரிகள் சரியா வர முடியறதில்ல, செயல்பாட்டுக்கு வரல. இன்றைக்கு அரசியல்வாதிகிட்ட அரசியல் பண்ணலாம், ஆனா அதிகாரிகளுக்குள்ள அரசியல் பண்ணக்கூடாது. திமுக ஆட்சியில ஒரு 2 அதிகாரி இருந்துட்டு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துட்டே இருந்தது. இன்றைக்கும் சிலது தொடருது. தயவு செஞ்சு இன்னைக்கு அமைச்சர்களை சிறப்பா பண்றாங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் சிறப்பா பண்றாங்க. நாங்கெல்லாம் அமைச்சரா இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, சில அதிகாரிகள் வந்து வழிகாட்டணும், ஆனா ஆட்சி நம்ம தான் நடத்தணும். அந்த மாதிரி சிறப்பா பண்றாங்க. உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் விஸ்வநாதன் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அரசு கலை, அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களின் மாதாந்திர தொகுப்பு ஊதியம் 30,000 35,000 உயர்த்தி வழங்கப்படும். 20 லட்சம் ரூபாய் வரையிலான பிணையற்ற கல்வி கடன் வழங்க கல்வி உத்தரவாத திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்கென தொகுப்பு நிதி உருவாக்கப்படும். இத்திட்டம் 2026-27 கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்படும். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு தேவையான தளவாடங்கள் வழங்க 36.26 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம், கணினியில் உயிர் தொழில்நுட்பம், காலநிலை தொழில்நுட்பம், விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் இணைய பாதுகாப்பு போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் பட்டப்படிப்புக்கான வழங்கும் வகையில் பெரியார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கான நிறுவனம் செயல்படும். பழங்குடியினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை மாணாக்கர்களுக்கு முழுமையான கட்டண விலக்கு வழங்கப்படும். விவசாய நிலம் 2 ஏக்கருக்கும் குறைவாக உள்ள விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த மாணாக்கர்கள் அரசு கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்களில் படிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு முழு கல்வி கட்டணம் விலக்களிக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமைச்சர் ராஜ்மோகன் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மாணவர்களை விளையாட்டில் மிக சிறந்த சாதனையாளர்களை உருவாக்கும் வகையில் 50 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் சிறப்பு பள்ளிகளாக உருவாக்கப்பட்டு விளையாட்டு கட்டமைப்பு, பயிற்சியாளர்கள், பல்வேறு அளவிலான போட்டிகளுக்கான பயிற்சி வகுப்புகளுடன் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் திட்டம் ரூபாய் 2.34 கோடியில் அமல்படுத்தப்படும். ஸ்போர்ட்ஸ் ஜெர்சியை எங்களுடைய அரசு பள்ளி குழந்தைகளுக்கு தருவதற்கான அறிவிப்பை நாங்கள் தருகிறோம். திறன் பிளஸ் ஒவ்வொரு மாணவரும் திறனுடன் ஒவ்வொரு வகுப்பும் வெற்றியுடன் என்ற இந்த நோக்கத்தை செயல்படுத்தும் வகையில் அரசு பள்ளிகளில் 2 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் எழுத்தறிவு, எண்ணறிவு திறன்களை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் 10.5 லட்சம் மாணவர்கள் பயனடையும் வகையில் திறன் பிளஸ் ரூபாய் 12.05 கோடியில் விரிவாக்கம் செய்யப்படும். ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர், இந்த ஃபியூஸ் கேரியர் இருக்கு பாருங்க, அது மாதிரி இது ஒரு காம்போனன்ட். இதை எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நாம வந்து அந்த EB பாக்ஸ்ல வச்சுட்டோம்னா தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ ஒரு ஓப்பன் வயர் இருக்கு, ஒரு குழந்தையோ ஆசிரியர் தெரியாம அதை தீண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடம்புக்கு ஷாக் போறதுக்குள்ள இந்த சிக்னல் இந்த RCCBக்கு போய் உடனே பவர் ஷட் டவுன் ஏற்பட்டு இனி ஒரு உயிரிழப்பு கூட பள்ளி கேம்பஸில் நடைபெறாத வண்ணம் இது தடுக்கும். ரூபாய் 187.29 கோடியாக இந்த பணம் வழங்கப்பட்டு பள்ளிகளில் மின்சார விபத்துகளை தடுக்கும் வகையில் RCCB கருவிகள் பொருத்தப்படும்.